சென்னையில் நடைபெற்ற பாமகவின் ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அன்புமணி தந்தை ராமதாசுடனான மோதல் குறித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து வெளிப்படையாக பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்புமணி ராமதாஸ் பேசியது என்னென்ன என்பது குறித்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். சென்னையில் பாமகவினுடைய ஐடி விங் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அன்புமணி தங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பல்வேறு பரபரப்பு தகவல்களை பேசியதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர் உட்கட்சி அந்த கூட்டத்திலே பேசும்போது பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுடனான அந்த கூட்டணி குறித்து முன்பே தன்னுடைய தந்தை சொல்லி இருந்தால் நான் பேசியிருப்பேன். அவர் சொல்லிதான் நான் பாஜகவுடன் கூட்டணி குறித்து பேசினேன். அவர் சொல்லிதான் பாஜகவினருக்கு வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது டாக்டர் ராமதாஸ் மாற்றி பேசுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து 25 ஆண்டுகளாக தான் கூட்டணி பேசி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். மேலும் டாக்டர் ராமதாஸை சுற்றி 3 பேர் தீய சக்திகள் இருப்பதாகவும் அவர்கள்தான் டாக்டர் ராமதாஸை இது போன்று தவறாக வழி நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது டாக்டர் ராமதாஸ் பல்வேறு நபர்களுக்கு கட்சியிலே மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு போஸ்டிங்களை வழங்கி வருகிறார். அவர்கள் பெரும்பாலானவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இது போன்ற விவரங்களை அவருக்கு தெரிவிக்காமல் இவர்கள் மறைமுகமாக நல்லவர்கள் போல அழைத்து வந்து போஸ்டிங் வாங்கி கொடுத்து விடுகிறார்கள் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் பாமகவில் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இந்த 3 பேருக்குத்தான் இருக்கின்றது. கட்சியினுடைய நிறுவனரை பொறுத்தவரையிலே அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் பொதுக்குழு நடைபெற வேண்டுமே தவிர பொதுக்குழுவை நிறுத்துவதற்கோ பொதுக்குழுவை தொடங்குவதற்கோ அவருக்கு, அதாவது நிறுவனருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் பேசியிருக்கின்றார். கட்சியிலே தற்போது 99% பேர் அன்புமணி தரப்பிடம் இருப்பதாகவும் அவர் அந்த கூட்டத்திலே பேசியிருக்கின்றார். மேலும் தன்னுடைய மனைவியை குறித்து யாராவது தவறாக பேசினால் தனக்கு கடுமையான கோபம் வரும் எனவும் அவர் உணர்ச்சி பொங்க பேசியிருக்கின்றார். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில இந்த பாமக கட்சி தொடங்கப்பட்டு 35 ஆண்டுகள் ஆகின்றது. ஆனால் இப்போது போய் 35 வயதான ஒரு நபரை அழைத்து வந்து இவர்தான் பொதுச் செயலாளர் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவிக்கின்றார். எப்படி இதனை ஏற்றுக்கொள்ள முடியும்? சாலையில் இழந்தை பழம் விற்பவரையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் ஒன்றிய பொறுப்புகளும் கொடுக்கப்படுகின்றது என்றும் அவர் பல விஷயங்களை பேசியிருக்கின்றார். எனவே கூட்டணி விவகாரமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் டாக்டர் ராமதாசினுடைய முடிவை கேட்டுத்தான் தான் செயல்பட்டதாகவும், ஆனால் அவர் பழைய ராமதாஸாக இல்லை, தற்போது குழந்தை போல மாறிவிட்டார். வயது மூப்பின் காரணமாக அவர் இவ்வாறு மாறிவிட்டார். ஒரு ஒரு மகனாகவும் ஒரு மருத்துவராகவும் அவர் என் மீது எவ்வளவு விமர்சனம் வைத்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்ளப் போகிறேன். அவருக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றப் போவதில்லை எனவும் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சென்டிமெண்டாகவும் உருக்கமாகவும் அதே நேரத்தில் ஆதங்கமான சில விஷயங்களையும் மேற்கோள் காட்டி நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி பேசியதாக தகவல் கிடைத்துள்ளது.